ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிருந்தா பியூட்டி லைஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி. இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸில் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நோ ரைஸுங்க. ரைஸே எடுத்துக்காமல் சிறுதானியத்தில் மட்டும்தான் நம்மளோட ஃபுட்டு இருக்க போகுது. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த தயிர் சாதம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. தயிர் சாதத்துக்கு எனக்கு இந்த தக்காளி தொக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். ஸோ வந்துட்டு வரகரிசியில் ரைஸு தயிர் ஊற்றி போட்டுட்டு இந்த தக்காளி கிரேவி தொக்கு வந்து வச்சுட்டு சாப்பிட்றேன். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வரகரிசி திணை அந்த மாதிரி சிறுதானியத்தில் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட முடியல அப்படின்னா இந்த தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்ததுங்க. அதனால் 3 வகையான அரிசி வந்து இதில் போட்டிருக்கேன். திணை, வரகு, குதிரவாளி, பாசிப்பருப்பும் சமமாக எடுத்துட்டு நல்ல குக்கரில் குழைய வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் சீரகம், குருமிளகு, பெருங்காயத்தூள், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சேர்த்திக்கலாங்க. வெயிட் லாஸில் நெய் சேர்த்திக்கலாம், தப்பே இல்லைங்க. அது கூட எனக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பொங்கல் தேங்காய் சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா கொலன்னு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது. அதான் தண்ணி கொஞ்சம் எச்சா வச்சு இந்த மாதிரி பொங்கல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மிளகு கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. அது எல்லாத்தையுமே சாப்பிடணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கருவேப்பிலை வந்து நம்ம வெயிட் லாஸில் ஒரு கொத்து கருவேப்பிலை எப்போவுமே எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங்கும் சரி, மத்தியானம் வந்து நல்லா ஹெவியாக இந்த பொங்கல் சாப்பிட்டதுனால நாங்கள் வந்து நைட்டு வந்து டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. ஒரு 4 மணி போல் பொரியும் வேர்க்கடலையும் சாப்பிட்டேன். அதனால் நைட்டு எதுவுமே சாப்பிட்லைங்க. இன்றைக்கி மார்னிங் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80.